வணக்கம். அன்பார்ந்த வரம் டிவி நேயர்களே, உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் புத்தாண்டு பலன்களான பதிவு 2025ஆம் ஆண்டில் நம்ம பதிவை பார்க்க இருக்கோம். இப்போ என்னுடைய பதிவுகள் எல்லாமே நான் நட்சத்திர சூத்திர முறை என்று சொல்லக்கூடிய பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தை பயன்படுத்தி போடக்கூடிய பதிவுகளுக்கு நீங்கள் கொடுத்து வரக்கூடிய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இதை தொடர்ந்து நாம் எல்லா விதத்திலையும் பயன்படுத்துவதனால நமக்கு இன்றைய காலகட்டத்திற்கு நவீன யுகத்திற்கு ஏற்ப நம்முடைய கேள்விகளுக்கான பதில்கள் நமக்கு தெளிவாக கிடைக்கின்றன. இந்த அன்றாடம் நாம் செய்யக்கூடிய காரியங்களில் இந்த ஜோதிடத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாங்கிற அளவுக்கு இது நமக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை நடைமுறையை கற்றுத்தருகிறது என்றே சொல்ல வேண்டும். இந்த பதிவில் நம்ம 2025ஆம் ஆண்டிற்கான பலனை பார்க்க இருக்கோம். இந்த பதிவில் தனுசு லக்னத்திற்கு 2025ஆம் வருட பலன்களை நம்ம பார்க்க இருக்கோம். அதாவது 25ல் 3 கிரக பயிற்சிகளை சந்திக்க இருக்கிறோம். சனி, ராகு, கேது, குரு. ஸோ இது எல்லாமே மே மாதத்துக்குள்ளே முடிஞ்சிருது. மார்ச் 29ஆம் தேதி சனியின் மாற்றம், மே 14ஆம் தேதி குருவின் மாற்றம், மே 30ஆம் தேதி ராகு கேதுனுடைய மாற்றம், அதாவது ட்ரூ நோட் ராகு கேது. இப்போ நமக்கு தனுசுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிற குரு 7ஆம் இடத்துக்கு போகிறாரு. செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இந்த வருஷ பிறப்பில் இருந்த நமக்கு செவ்வாயாக அவர் பயணிக்கிறாரு. அப்போ செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல ஒரு பிளானட். நம்முடைய அமைப்பில் ஒரு தைரியத்தையும் பணவரவையும் நமக்குண்டான ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் வேலை வாய்ப்பு திறமையையும் கொடுக்குறவர் செவ்வாய். அதே மாதிரி சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு, ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில், எலக்ட்ரானிக்ஸு, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், பல் மருத்துவம், காவலர் பணி மற்றும் இராணுவ பணி, செக்யூரிட்டி, இது மாதிரி எல்லாமே ஒரு வீரதீர செயல்கள், வீர விளையாட்டுக்கள், இது சார்ந்த ஒரு அமைப்புக்குடையவர் செவ்வாய். அப்படிப்பட்ட செவ்வாயாக குரு நமக்கு பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கார். அதனால் நமக்கு இது மாதிரி பணி, இது மாதிரியான தொழில் சார்ந்த நன்மைகள் நமக்கு நடைபெறக்கூடிய நல்ல அமைப்பு. இது நமக்கு குருவின் மூலமாக கிடைக்கிறது. பட் இப்போ இந்த குரு இவ்வளவு நாள் இங்கே இருந்தார் இல்லையா ரிஷபத்தில், இவர் என்ன நமக்கு இவ்வளவு நாளில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் பண்ணினார் அப்படின்னா, நம்மளுடைய உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு அவர் சாதகமாக இல்லை. கணவன் மனைவி உறவாகட்டும், சகோதர சகோதரி உறவாகட்டும், நண்பர்கள் உறவாகட்டும், எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பன்ஸை, சஞ்சலத்தை கொடுத்துட்டு, ஒரு சந்தேக புத்தி, தேவையில்லாத ஒரு மனக்கிலேசம், அதாவது மனசில் ஒரு அபிப்பிராயம், அபிப்பிராய பேதம், அதிருப்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கார். அப்படிப்பட்ட குரு இப்போ செவ்வாயாக மாறும்போது நமக்கு 7ஆம் இடம் அப்படின்னு போகும்போது குருவனுடைய நட்சத்திரமே அங்கே மிதுன ராசியில் தான் இருக்குது, புனர்பூசம். அதை நோக்கி போக போக நன்மைகள் தரும். செவ்வாயாக இருந்த குரு ராகுவாக மாறுவார். அதாவது ஜூன் மாதம் 13ஆம் தேதி வாக்கில் திருவாதிரை நட்சத்திரத்துக்குள்ளே என்ட்ராவார். அப்போ ராகுவனுடைய பலன்கள் அந்த சமயத்தில் ராகு நமக்கு 3ஆம் இடத்துல தைரியத்தில் இருக்கிறதுனால தொடர்புகள், உறவுகள், கம்யூனிகேஷன், இடமாற்றம், அதன் மூலம் நமக்கு நல்ல பலன்கள், இதெல்லாம் ஒரு இடம் விற்கிறது, வீடு விற்கிறது, ஒரு பிரயாணம் பண்ணுறது, இதுக்கெல்லாமே நல்லா இருக்குது. பொதுவாக பொதுஜன தொடர்பு, சமூகம் சார்ந்த நன்மைகள் அப்படிங்கிறது நமக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் சொந்த நட்சத்திரமான குரு நட்சத்திரத்துக்கே போவார் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி. அப்போ நமக்கு வீடு வாங்கிறது, சொத்து சுகங்கள் சேர்க்கறது, ஒரு உறவினர்கள் வகையில் நமக்கு, தாயார் வகையில் நமக்கு, உற்பத்தி சார்ந்த தொழில் வகையில் மேன்மைகள் கொடுக்கறதெல்லாம் குரு பண்ணுறார். அப்போ அந்த அளவுக்கு இந்த காலகட்டம் நமக்கு 2025 ஒரு உற்சாகத்தையும் தொழில் பலத்தையும் பணவரவையும் கொடுக்குற அளவுக்கு இருக்குது. இப்போ 4ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் 3ஆம் இடத்துக்கு வர்றாரு. ராகு கேது பயிற்சி நமக்கு மே 30லேருந்து வரும்பொழுது அவர் குருவனுடைய நட்சத்திரத்தில் தான் வந்துட்டுருப்பார். அதுக்கப்புறம் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான ராகுல வருவார். அதனுடைய அமைப்பு நமக்கு தைரியத்தை கொடுக்குறாரு, தன்னம்பிக்கையை வளர்க்குறாரு, ஆழ்ந்த அறிவை டெவலப் பண்ணுறாரு, நம்மளுடைய சிந்தனை, செயல்திறன், நம்முடைய ஈடுபாடு, நம்முடைய தகவல் தொடர்பு, இதையெல்லாம் மேம்படுத்துகிறார்.
அதே மாதிரி தான் இடம் வாங்கிறது, விற்கிறது, அல்லது இடம் விட்டு இடம் பெயர்வது, டிரான்ஸ்ஃபரு, இந்த மாற்றத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அமைப்பில் ராகு செயல்படுவார். அந்த மாற்றம் நமக்கு நன்மையான மாற்றமாக இருக்கும். உறவுகள் சார்ந்த ஒரு பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் சால்வேஷன் ஆகிடும். உங்களுக்கு அனைத்து விதமான டிஃபிகல்ட்டிஸ், அதாவது கடனில் இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பகை பாராட்டுதல், அல்லது வழக்கு, அல்லது நோய், இது சம்மந்தப்பட்டதில் இருந்தால் விடுதலை பண்ணுறது ராகுனுடைய வேலை. அதே மாதிரி குலதெய்வ அனுக்கிரகம் நமக்கு நல்லா இருக்கும். முன்னோர்கள் ஆசீர்வாதம் நல்லா இருக்கும். தந்தை வர்க்கம் சார்ந்த நன்மையான பலன்களெல்லாம் நடக்கும். அடுத்ததாக சனியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் இருந்த சனி இப்போ 4ஆம் இடத்துக்கு அர்த்தாஷ்டம சனியாக மாறுறார். நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் நம்மளுடைய லக்ன புள்ளி அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு பாவத்துக்கும் பார்டர் புள்ளியை நிர்ணயிக்கும். பவுண்ட்ரிஸ் அப்படிங்கிறது நம்ம பிறந்த ஜனன ஜாதகத்தில் நம்ம லக்னம் கொள்ளக்கூடிய டிகிரியை வச்சு மாறுபடும். அதனால் 4ஆம் இடத்துக்கு சனி போன உடனே அது 4ஆம் இடமா என்னன்னு நமக்கு தெரியாமையே நம்ம நினச்சிக்கிறது தவறு. நம்மளுடைய லக்ன புள்ளி சப்போஸ் உத்திராடமாக கடைசி பாதமாக, அதாவது உத்திராடம் 1ஆம் பாதம் தனுசு ராசியில் கடைசி பாதம், அதில் லக்னம் அமைஞ்சதுன்னா நமக்கு இந்த குரு சனி மாறினாலும் குரு வீட்டில் போனாலும் அது 3ஆம் வீட்டில் தான் இருக்கிறதா அர்த்தம். அப்போ அது கடைசி புள்ளி ரேவதி நட்சத்திரம் தொடர வரைக்கும் நம்மளுக்கு அந்த சனி 2 வருஷ காலம் நம்ம 3ஆம் வீட்டில் இருக்கிற பலனை தான் தரும். ஆனால் இது தெரியாமல் நம்ம அர்த்தாஷ்டம சனின்னு பயந்துட்டுருப்போம். இப்போ யாருக்கெல்லாம் மூல நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் நமக்கு லக்னம் அமைதோ அந்த மாதிரி நபர்களுக்கு தான் எடுத்த உடனே அந்த சனி மீனராசிக்கு என்ட்ரான உடனே நமக்கு அந்த பாதிப்பை கொடுக்கும். அந்த பாதிப்புன்னு எடுக்கிறதுனா அந்த புள்ளியில் நகர்ற வரைக்கும் தான். இப்போ மூலம் 1ஆம் பாதத்தில் உங்களுக்கு லக்னம் அமைஞ்சிருக்கு அப்படின்னா, பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் சனி மார்ச் 29ஆம் போன உடனே அந்த 4ஆம் பாதம் கடக்கிற வரைக்கும் ஒரு 3-4 மாதத்துக்கு அதனுடைய இம்பேக்ட் இருக்கும். அது என்ன இம்பேக்ட் அப்படின்னா, நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் சனியினுடைய தன்மையை பொறுத்து அது மாறும். பொதுவாக தொழில் ஸ்தானம் மந்தம், ஒரு லேட்டாக நடக்கிற காரியங்கள், ஒரு வீடு கட்டினாலும் லேட்டாகிறது, தடையாகிறது, தாமத குணத்தை தரும். அவ்வளோதான். ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டு இருக்கும், அதிருப்தி இருந்துக்கிட்டு இருக்கும். அந்த இடத்த அந்த புள்ளியை கிராஸ் பண்ணி சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு போனோடனே அது மாறிடும், நமக்கு நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அர்த்தாஷ்டம சனி, சனியினுடைய நட்சத்திரம் இருக்கிற இடத்துக்கே சனி போகிறதுனால அதில் பெரிய பாதிப்பு இல்லை. வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, சொத்து சேர்க்கறதுக்கெல்லாம் சாதகமாக வேலை செய்யும். பெரிய கனரக வாகனங்கள், தொழிற்சாலைகள் சம்மந்தப்பட்ட வகையில் அது டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துரும். அதனால் தொழிற்சாலத்தை சனி பார்க்குறதுங்கிறது உழைப்பு சார்ந்த தொழில், ஜாப் ஒர்க் பண்ணுறவங்க, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, மிஷினரி சார்ந்து இயங்குறவங்க அத்தனை பேருக்கும் அது நன்மைகளை பண்ணும். அப்போ இந்த அளவில் நமக்கு ராகு கேதுவாகட்டும், குருவாகட்டும், சனியாகட்டும் 2025ஆம் ஆண்டு மிகச்சிறப்பான பலன்களை கொடுக்குற அதே வேளையில் நமக்கு சனி திசை நடக்குது. உங்களுக்கு சனி திசையோ, சனி புத்தியோ, சனி அந்தரமோ, சனி சூட்சமோ நடக்கும்போது மட்டும் இந்த 4ஆம் இடத்துல சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது ஹெல்த் ரீதியாகவும் உறவுகள் ரீதியாகவும் சின்ன சின்ன இடைஞ்சல்களை கொடுக்கும். அது திசாபுத்தி நடக்கிறவங்க பார்த்துக்க வேண்டிய விஷயம். நடக்காதவங்க அந்த சனியை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. எந்த கிரகம் நமக்கு திசையிலையோ புத்தியிலையோ அந்தரத்துலேயோ வருதோ அந்த கிரகத்தினுடைய கோச்சாரத்தை நம்ம பலன் பார்க்கணும். அப்படி பார்த்துக்கிட்டு அது நட்சத்திர தொடர்புகளை எடுக்கணும். நம்முடைய நட்சத்திர தொடர்பு அப்படிங்கிறதுல தான் நமக்கு அது நல்லதா கெட்டதான்னு தெரியும். இப்போ மேலோட்டமாக நமக்கு பணம் தர்ற நட்சத்திரம் எது அப்படின்னா, சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் தொழிலுக்கும் பணத்துக்கும் நம்மளுடைய உத்தியோகத்துக்கும் நமக்கு நன்மைகள் செய்யக்கூடிய கிரகங்கள். அது மாதிரி சனியை பொறுத்த வரைக்கும் அவர் கொஞ்சம் சுமை அல்லது உழைப்பு சார்ந்த களைப்பு, அதே மாதிரி நமக்கு செலவுகள், இடம் விட்டு இடம் போதல், இது மாதிரியான ஒரு பிரச்சனையை வச்சுருக்கிற சனி அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் நம்ம டெப்த்தாக நம்ம ஜனன ஜாதகத்தில் பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உபநட்சத்திர கான்செப்ட் எடுத்து பார்த்தா தான் சனியினுடைய ஒரு என்ன மாதிரியான ஒரு விளைவை ஏற்படுத்தக்கூடிய கிரகம்னு தெரியும். இப்போ 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் உபநட்சத்திரமாக சனி வந்தால் தான் நாம் சனியை பற்றி கவலைப்படணும். இந்த வகையில் இதை நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி, வணக்கம்.